இந்த முட்டையை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, அதில் இருக்கிற மஞ்சக்கருவை தூக்கி போட்டுருட்டுமா டாக்டர், வெறும் வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடவான்னு கேட்குறாங்க. உலகத்தில் நம்ம நாட்டை தவிர வேறு எங்கேயுமே இன்னும் மேலை நாடுகள், இன்னும் முட்டை குறித்து அதிகமான ஆராய்ச்சிகள் செய்த நாடுகளில் கூட முட்டைன்னு சொன்னால் அது முழு முட்டை தான். வெள்ளைக்கரு மஞ்சள் கரு சேர்ந்தது தான் முட்டை. இதில் முட்டையோடைய வெள்ளைக்கரை மட்டும் சாப்பிட்றது வெறும் சட்டையை மட்டும் சாப்பிட்றதுக்கு சமம். முட்டையோட வெள்ளைக்கரில் புரோட்டீன் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. மஞ்சக்கரில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அதில் கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொலஸ்ட்ரால்ங்கிறது மனிதனுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அது மிருகங்கள் மூலமாக தான் கொலஸ்ட்ரால் நமக்கு கிடைக்குது. இந்த கொலஸ்ட்ரால் எதுக்கெல்லாம் உதவுதுன்னு தெரிஞ்சால் அந்த கொலஸ்ட்ராலை எல்லாருமே பீதியோடு பார்க்க மாட்டோம். நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரில்லியன் கணக்கான செல்களில் அந்த செல்களுடைய செல் மெம்பரேன் கொலஸ்ட்ராலால் ஆனது. நம்ம ஆணாகவும் பெண்ணாகவும் இருப்பதற்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், இந்த ஹார்மோன்ஸ்லாம் சரியாக கிடைக்கணும் அப்படின்னாலே அது கொலஸ்ட்ரால் தேவை. விட்டமின் டி, சூரிய ஒளியிலிருந்து நமக்கு தோல் உற்பத்தி பண்ணுறதுக்கு கொலஸ்ட்ரால் தேவைப்படுது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நமக்கு கொலஸ்ட்ரால் தேவைப்படுது. அதனால தான் நம்ம கல்லீரலே கொலஸ்ட்ராலை உற்பத்தி செய்கிறது. நம்ம உடலுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம உடலே உற்பத்தி செய்ய வேண்டிய காரணம் என்னவாக இருக்க முடியும்? அதனால் நீங்கள் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை தூக்கி குப்பையில் போடுறீங்க. ஆனால் அதில் என்னென்ன நல்ல விஷயம் இருக்குது தெரியுமா? உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு இருக்குது, அதை ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டா கூட விட்டமின் இ இருக்குது, விட்டமின் டி இருக்குது. இன்னமும் நமக்கு என்னென்ன விட்டமின்ஸ் தேவையோ அது எல்லாமே அந்த ஒரு மஞ்சக்கருவில் இருக்குது. அதனால் தயவு செய்து முட்டையை முழு முட்டையாகவே சாப்பிட்டு பழகுங்கள். அதில் இருக்கிற மஞ்சள் கருவை தூக்கி வெளியே எறிய தேவையில்லை. இதய நோயாளிகள் கூட நீங்கள் பயந்துக்கிட்டு அதை மஞ்சக்கருவை தூக்கி போட தேவையில்லை. டெய்லி ஒரு முட்டை சேஃபாக நீங்கள் சாப்பிட்லாம். அது மூலமாக உங்களுக்கு நல்ல புரதச்சத்தும் நல்ல கொழுப்பு சத்தும் கூடவே உங்களுக்கு நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் அது வழியாக கிடைக்க போகுது. அதனால் முட்டை குறித்த இந்த மூட நம்பிக்கையை தயவு செய்து இதோட விட்டொழித்து விட்டு, முட்டை என்றால் அது முழு முட்டை மட்டுமே, அது வெள்ளைக்கரு மட்டும் கிடையாது. அதனால் தயவு செய்து இன்றிலிருந்து அந்த மூட நம்பிக்கை ஒழியட்டும். நன்றி.